திமுக துணை பொதுச் செயலாளராக பொன்முடி, மூபே சாமிநாதன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக துணை பொதுச் செயலாளராக பொன்முடி, மூபே சாமிநாதன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடிக்கு மீண்டும் திமுகவில் முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளராக பொன்முடி, மூபே சாமிநாதன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை சொல்லுங்கள். திமுகவில் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் 2 துணை பொதுச் செயலாளர்களை நியமனம் செய்து தற்பொழுது திமுக தலைமை கழகம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி கடந்த சில நாட்களாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவருக்கு பதிலாக திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவரை துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்து தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் சுவாமிநாதனையும் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்து திமுக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் திமுகவை பொறுத்தவரையிலும் தற்பொழுது 7 துணை பொதுச் செயலாளர்கள் இன்று அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த அமைச்சர் சுவாமிநாதனுக்கு பதிலாக தற்பொழுது பத்மநாதன் என்பவர் மாவட்ட தற்பொழுது அறிவிப்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த பத்மநாதன் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பதிலாக ஈஸ்வரசாமி என்பவரை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்க தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவின் நிர்வாக வசிக்கக்கூடிய கழக பணிகளை பெருமையாக செய்யக்கூடிய வகையில் செயல்பட்டு வரக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாறுபட்டிருக்கக்கூடிய வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு ஆகிய 2 மாவட்ட செயலாளர்களையும் பிரிக்கப்பட்டு இதற்கான பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து தற்பொழுது திமுக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுகவில் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக நந்தகுமாரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கதிர் ஆனந்த் நியமனம் செய்து திமுக தலைமை கழகம் 3 அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திமுகவில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஒருவரையும், அதே போல வேலூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து அதற்கான பொறுப்பாளர்கள் 2 பேர் என 3 அறிவிப்பினை தற்பொழுது திமுக தலைமை கழகம் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.